மறுபடியும் இந்த வசனத்தை சற்று நேரம் தியானிக்க தேவன் உதவி செய்வராக. 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு க்ஷேமத்தை கொடுப்பேன். இது கடவுள் சாலமோனுக்கு சொல்கிற ஒரு வார்த்தை. It is God speaking to King Solomon. சவால் அடையத்தான் வேணும், சவால் அடைய முடியாது. நான் இருக்கிற மாதிரி தான் இருப்பேன்னு சொன்னீங்கன்னா வேதம் முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் என்று பொது அறிவிலும் ஞான அறிவிலும் தீர்மானத்தை எழுதி வேதத்தில் வரைந்து வைத்திருக்கிறது. கொஞ்சம் உங்களுடைய சுயத்திலிருந்து வெளியே வரணும், உங்கள் சுய நலத்திலிருந்து வெளியே வரணும். சுயநலம் பெரிய கொலகார பாவம்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் சுயநலம் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும். யூ ஷுட் டேக் கேர் ஆஃப் யூ. அதில் மாற்றுக்கருத்துக்கு இடமில்லை. உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளணும். உங்கள் சுகத்தை காத்துக்கணும், உங்களுடைய உண்மையை காத்துக்கணும், உங்கள் ஒழுக்கத்தை காத்துக்கணும், உங்களுடைய அழகை காத்துக்கணும், உங்களுடைய அறிவை காத்துக்கணும், உங்கள் அனுபவத்தை காத்துக்கணும். உங்களுக்குள்ளே தேவதானமாகவும் நீங்கள் பயிற்சியின் மூலமாக முயற்சியின் மூலமாக கற்றுக்கொண்ட அந்த திறமைகளை காத்துக்கணும், அதை வளர்க்கணும். ஆனால் சுயநல கேடு உங்களுக்குள்ளே வராது இருக்கும்படி ரொம்ப விழிப்பாக இருக்கணும். பெண்கள் உங்கள் கண்களை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையாக காத்துக்கணும். யூ ஷுட் ஹேவ் கிரேட் கண்ட்ரோல் ஓவர் யுவர் ஐஸ். இப்போ நான் உங்களுக்காகத்தான் இந்த விஷயங்களை நான் உணர்த்தப்படுற அதே வழியிலே நான் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன். ஆனால் ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்த்த ஒரு ஆணுக்கு அவளோடு அவன் விபச்சாரம் செய்தாகி விட்டது என்பது உங்களுக்கு ஒரு பெரிய ஏதோ ஒரு உங்களுக்குள்ளே உண்டான ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும், ஒரு உத்தரவு உங்களுக்காக தேவன் வரைந்து கட்டி கொண்டு வருகிறார். ஓகே, தட் இஸ் ட்ரூ. அதுவுமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை. ஒரு ஸ்திரீயோடு விபச்சாரம் பண்ணால் தான் விபச்சாரி. ஆனால் தன் கண்ணில் ஒரு தனக்கு அல்லாத, தனக்கு உரியவள் அல்லாத, தன்னுடைய மனைவி அல்லாத இன்னொருத்தியை ஒருத்தன் மனசில் நினச்சாலே ஒழிஞ்சான்னு சொல்லுது. அது எவ்வளோ ஒரு சங்கடமான ஒரு கடினமான ஒரு விஷயம். அது ஒரு பக்கம் இருக்க போக நீங்கள் இந்த வசனத்தை மாத்திரம் கஸ்டமைஸ்டாக யோசிங்க. கர்த்தருடைய நாமம் உங்களுக்கு தரிக்கப்பட்டிருக்குது. ஆஸ் லேடிஸ், நீங்கள் கர்த்தருடைய ஜனமாகிய பெண்கள் உங்களை தாழ்த்தி. இன்றைக்கி நான் உங்களுக்கு எதையுமே புதுசாக சொல்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் தெரிஞ்ச விஷயத்தில் நல்லா சௌரியமாக மறந்து உட்காந்துருக்கீங்க, இல்லை நினைக்க முடியாத திமிராக உட்காந்துருக்கீங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற வீம்பிலேருந்து நீங்கள் வெளியே வந்து தான் ஆகணும். நீங்கள் எல்லாம் கட்சி கட்டிட்டு இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி, கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சியினர், இந்த பாய்ஸ் கேர்ள்ஸ்லாம் சேர்ந்து வாலிபர்கள் டெல்லியில் ஒரு பெரிய ஜந்தர் மந்தரில் பெரிய புரட்சி ஏற்படுத்தினாங்க. ஆனாலுமே அது நினைத்த காரியத்தை பெருசாக சாதிச்சுட்டு தான் சொல்லிக்க முடியாது. ஆனால் என்னத்துக்கு சொல்ல வரேன், காக்ரோச் ஜனதா பார்ட்டி இனர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அவங்கள விமர்சித்த அந்த வாக்கியம்தான், இதுங்கெல்லாம் கரப்பாம்பூச்சிகளை போல எழும்பியிருக்காங்க, அதுக்கு தான் சமன்னு சொன்னோன்னே அவங்களுக்கு சூடு சொரணையோ ஒருத்தன் அந்த பேரை வச்சே கூட்டம் கூட்டிட்டாங்க. நீங்கள் பெண்களுக்குள்ளே ஒரு மனம் வேணும்,
ஒரு மனம் வேணும் வேணும் வேணும். எல்லா மாநிலத்திலிருந்தும் அந்த கூட்டத்தில் வந்தாங்க, எல்லா மொழி இனத்தினருந்தும் வந்தாங்க. அப்போ அதிகபட்சமாக வட இந்தியாவிலேருந்து வந்தாங்க, அதிகபட்சமாக டெல்லியை சேர்ந்தவங்களாம் இருந்தாங்க. பஞ்சாப், ஹரியானா, ஹிமாச்சல் பிரதேஷ், யூபி, வெஸ்ட் பெங்கால், மும்பை, மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், தமிழ்நாட்டிலேருந்தும் போயிருக்கிறாங்க. ஏன்னா எல்லா மாநிலத்திலும் பல பிற மாநிலத்தினரும் அங்கே இருக்கிறாங்களே. தே ஆல் கேம் டுகெதர். இந்த ஒற்றுமையாக இருக்க முடியாதுன்னு நீங்கள் தீர்மானிச்சிங்கன்னா உங்கள் குடும்பம் விளங்காது, உங்கள் குடும்பம் வளராது. நீங்கள் வளர்கிறதாக ஷோ பண்ணலாம், உங்களால் அந்த சமுதாயம் பிரகாசமாகாது, உங்களால் தேவனுடைய திட்டம் வளராது. இதெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையை அறிந்த உங்களுக்கு தான் சொல்கிறேன். உங்கள் தலையில் தேவன் வைத்த விலை, உங்களுக்கு கொடுத்த விலை, உங்களுக்கு கொடுத்த மரியாதை, உங்களுக்கு கொடுத்த பாவமன்னிப்பு, ரட்சிப்பு, இதையெல்லாம் நீங்கள் பொறுப்பாக விளைவிக்கத்தான் வேணும், உபயோகிக்கத்தான் வேணும். மேலை நாட்டை நோக்கி சம்பாத்தியத்துக்காக எல்லா இந்தியர்களும், எல்லா ஆசிய நாட்டு மக்களும் எல்லாம் மேலை நாட்டில் தான் இருக்கிறாங்க. உலக கோள் உருண்டையில் எல்லாருமே, ஆசிய மக்கள் எல்லாருமே எல்லா நாட்டிலையும் சிதறி இருக்கிறாங்க. ஏன்னா பொருளாதாரத்து நிமித்தம். ஆஃப்ரிக்கன்ஸ் ஆல்சோ, ஆஃப்ரிக்கா அண்ட் ஏஷியா எல்லா நாட்டிலையும் பறந்து இருக்கிறாங்க பிகாஸ் ஆஃப் மானிட்டரி பெனிஃபிட்ஸ். ஆனால் எந்த நாட்டிலையும் அவங்க தலை சிறந்து விளங்குகிறார்கள் என்று சொல்வதற்கு இல்லை. ஒண்டை வந்த பிடாரி ஊர் பிடாரியாக மாறினவங்களுமே இருக்கிறாங்க. அது இப்போ ரொம்ப கசந்து கொள்ளும் அளவுக்கு வெளிப்படைத்தன்மையோடு உலக அரங்கிலே தெரிகிறது. அந்தந்த நாட்டில் அந்தந்த இந்தியர்கள் ஒன்று கூடி ஒரு துரோகத்தை, அடிப்படை மனித நேயத்துக்கு அடுத்த மனித உரிமைக்கு அடுத்த விஷயத்துக்கு குரல் எழுப்ப முடியவில்லை. தமிழர்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லை, கேரளா மக்களுக்குள்ளே முன்ன பின்ன ஒற்றுமை இருக்குது, பட் நாட் ஆன் ஆல் இஷ்யூஸ். வசனங்களெல்லாம் நீங்கள் வாசிச்சுட்டு அமைதியாக இருக்க கற்றுக்கோங்க. லெட் த வேர்ட் ஸ்பீக் டு யூ. எனக்கு இப்போ கொள்ளையாக கர்த்தருடைய வார்த்தையை பற்றி புரிதலை தேவன் தந்து கொண்டே இருக்கிற சொல்லிகிட்டே இருக்கலாம். பட் அது உங்களோடு இடைப்படணும். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்களாகிய பெண்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அதான் கண்டிஷன், நிபந்தனை. அதுதான் கடவுள் என்ன செய்வாருங்கிறத போய் அவர்கிட்ட சொல்லி காமிக்கணுங்கிற பெரிய நிர்பந்தம் இல்லை. சொன்னதுனால அவர் ஒன்றும் பெரிய தெய்வ குத்தமாக எடுத்துக்கிறது இல்லை. அப்பொழுது பரலோகத்தில் இருக்க நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு க்ஷேமத்தை கொடுப்பேன். God is always favorable. எப்பயுமே தேவன் நமக்கு அனுகூலமாகத்தான் இருக்கிறார். தேவன் நமக்கு பிரதிகூலமாக இருக்கிறாருங்கிறது நாம் அவரை புரிந்து கொள்ளாததினால, நாம் அவருக்கு சரியான விதத்தில் மறு உத்தரவு கொடுக்காததினால, நம்முடைய புரிதலிலே ஏற்படுகிற தவறு, அந்த தவறு தவறான மறு உத்தரவுகளை, அகம்பாவங்களை, அநீதங்களை, அராஜகங்களை, அருவருப்புகளை, கோபங்களை, மூர்க்கங்களை, புலம்பல்களை, முறுமுறுப்புகளை பதிலாக தேவனுக்கு கொடுக்கறதுனால அவர் என்ன பண்ணுறாரு? He is not also picking a big row with us. அவர் துவக்கத்திலேருந்து உலக தோற்றத்துக்கு முன்னே, உலக தோற்றம் முதற்கொண்டு எல்லாத்தையும் நியமமாக, நியதிகளாக, பிரின்சிபிள்ஸ், விதிமுறைகளாக ஆண்டவர் உருவாக்கிவிட்டார். தேவனுடைய விதிகளுக்கு மீறி எந்த நூதனமான விதியும் இந்த உலகத்தில் இல்லை. பயங்கர தொழில்நுட்பம் பெருகியிருந்தாலும் எல்லாம் விதிமுறைகளின் அடிப்படையில் தான் தொழில்
நுட்பம் காணுகிறது, அது வளர்கிறது, அது விரிவடைகிறது. ஆனாலும் அது விதிமுறைகளுக்கு உட்பட்டது. whether it is electronics, whether it is medicine, whether it is military, whether it is any field of life, everything works, revolves around principles. விதிமுறைகளின் கீழாகத்தான், விதிமுறைகளை ஒட்டி தான் செயல்படுகிறது. தலைவிதின்னு ஒன்று கிடையாது. விதிகளை மீறினால் அது நம்ம மேலே ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறது, முற்போக்காகவோ பிற்போக்காகவோ, நஷ்டமாகவோ லாபமாகவோ. இறுதியிலே அது ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறது என்பதையும் ஆண்டவர் விதியாகத்தான் பிரசங்கின் புத்தகத்திலே சொல்லுகிறார், எசேக்கியேலிலே சொல்லுகிறார். ஸோ தெரிஞ்சு செயல்படாமல் உட்காந்து மந்திரத்தில் மாங்காய் விளையும், ஸ்தோத்திரத்தில் எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு ஏதாவது நீங்கள் நினச்சிட்ருக்கீங்கிறது வெளிப்படைத்தன்மையோடு தெரிகிறது. ஒன்றுக்கு 1000 ஸ்தோத்திரம் சொல்லிட்டா, கோடி ஸ்தோத்திரம் சொல்லிட்டா திங்ஸ் வில் கோ ரைட் நினைக்கிறீங்க. நோ, இட் வில் நாட். பெண்களுக்குள்ளாக யோசிங்க, ஒரு தனி பெண்ணான உனக்குள்ளே யோசிங்க, உங்களுக்குள்ளே இருக்கிற பொல்லாப்பை யோசிங்க. யோசிச்சிங்கன்னா அரண்டு போயிடுவீங்க. மனுஷன்லாகி நாம் நமக்கே ஆபத்தானவங்க. we are dangerous to ourselves. மிருகத்தின் மூலமாக, இயற்கையின் மூலமாக, வேறு எந்த ஒரு பஞ்சபூதங்கள் மூலமாக நமக்கு வருகிற புதிருமான எதிர்மறையான விஷயங்களை விட நாமே நமக்கு எதிரிகள். இதிலேருந்து வெளியே வரணும். நாம் நம்மளை அழிச்சிக்கக்கூடாது, நாமே அழிஞ்சு போயிடக்கூடாது என்பதுக்காகத்தான் தேவன் நமக்கு இரட்சகராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்மளை ரட்சிக்கணும்னு என்ன அவருக்கு அவசியம்? What is the need for God to save us? And from what? நம்மளை மீட்கணும்னு அவருக்கு என்ன அவசியம்? எதிலிருந்து? எதுக்காக? யாருக்காக? நீங்கள் எவ்வளோ பாதுகாவல் அம்சங்களோடு, எவ்வளோ நீங்கள் தற்காப்போடு, எவ்வளோ நீங்கள் அணுகக்கூடிய அளவுக்கும் அணுகுமுறையிலே ஏறுக்கு மாறாக நடந்தால் அதற்கு தக்க எதிர்மறையான எச்சரிப்பையும் வழங்கக்கூடிய அளவுக்கு உங்களை பற்றிய விவரத்தை நீங்கள் புரிந்து வைத்துக்கொள்ள வேண்டும். உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்தி கொள்ளணும். நீங்கள் அணுகப்பட வேண்டியவர்கள், நீங்கள் வரவேற்கப்பட வேண்டியவர்கள். ஸோ நீங்கள் ஏற்ற துணை. அதுக்காக நீங்கள் உங்களை சுற்றி பொது அறிவில் கொஞ்சமாச்சும் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். டிவி வந்த காலத்திலிருந்து, பத்திரிகை வாசித்த காலத்தில் வாசித்திருப்பீங்க. பொது அறிவில், காமன் சென்ஸில் எந்த ஒரு மத பின்னணியோ எந்த ஒரு போலரைசேஷன் இல்லாமல் சமுதாயத்தில் நூற்றாண்டு காலங்களாக தன்னார்வ தொண்டர்கள் எழும்பியிருக்காங்க. பெண்களுக்காக, பெண்களுக்குள்ளே, பெண்களுக்கென, பெண்களோடு எழும்பி வேலை செய்கிறாங்க. ஜாதி மத இனப்பேதமின்றி. அவங்களாம் இந்த ரெட் கிராஸ் சொசைட்டியில் நிறைய பார்க்கலாம். செஞ்சிலுவை சங்கம் ப்ளஸ் அதர் கைண்ட் ஆஃப் சச் இன்டர்நேஷ்னல் NGOs. அதில் சராசரியாக 100 பேர் இருந்தால் கிட்டத்தட்ட 80% பாதிக்கப்பட்டவங்க. 80+ people ஏதாவது விதத்தில் பெண்ணாக இருந்து பெரிய சேதத்தை வாழ்க்கையில் அனுபவித்தவங்க, காயத்தை சந்தித்தவங்க, நிராகரிப்பை சந்தித்தவங்க, துரோகத்தை சந்தித்தவங்க, வீட்டுக்குள்ளேயே பெற்றவங்களால், உடன் பிறப்புகளால், உறவின் முறையார்களால்,
குடியிருப்பு பகுதியில் இருக்கிறவர்கள் மூலமாக, கொலீக்ஸ் மூலமாக, ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக, ஸ்கூல்ஸ்/ஸ்டூடெண்ட்ஸ், ஃபெலோ ஸ்டூடெண்ட்ஸ் மூலமாக சம்ஹாவ் அவங்க உணர்ந்து பெண்கள் விடுதலை ஆக வேண்டும் என்று முயற்சி எடுத்து யோசித்து they have come with many rescue programs, விடுதலை அடையும்படியான திட்டங்களை ஒருத்தர் தெரிய வந்து பகிர்ந்து ஒற்றுமையாக இருந்து ஒரு சங்கமாக எழும்பி ஒத்தையாகவே இருந்து பெரிய காரியங்களை சாதித்து கொண்டிருக்கிறவர்கள், சாதித்தவர்கள் இருக்கிறாங்க. குழுவாக சாதித்து கொண்டிருக்கிறவர்கள் இருக்கிறாங்க. காலம் சென்ற இங்கிலாந்து தேசத்து இளவரசி டயானாவை பற்றி நீங்கள் எவ்வளோ தெரிஞ்சு வச்சுருக்கீங்கன்னு தெரியாது. இப்போ டயானாவுக்கு புகழ் பாட நான் இங்கே வரல. டயானாவை தூக்கி வச்சு ஒரு விக்கிரகமாக்க நான் இங்கே வரல. ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அதை பற்றி சொல்லப்போனால், டயானாவுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப வரவேற்கப்படக்கூடிய வாழ்க்கை. ஆஸ் அ லேடி அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவள் கிடக்கிறா ஒரு வேசி அப்படின்னு சொல்கிற திரளான கூட்டம் உலகத்தில் இருக்கிறாங்க. ஒழுக்கங்கட்டவ, சின்ன கல்லுக்கு போல் ஒரே கல்லை அவள் மண்டையை பொழக்கிறதுக்குன்னு இனிய வரைக்கும் உசுரோட வெளியே வந்தால் வெறித்தனமாக இருக்கக்கூடிய பெண்கள் கூட்டம் உலகத்தில் இருக்குது. அந்த நாட்டிலையும் இருக்குது, வெளிநாட்டிலையும் இருக்குது. தூங்காமல் கேட்கணும், புத்தியை மேய விடாமல் கேட்கணும். மற்ற எல்லா பெண்களும் அவளை விட ரொம்ப நீதிமான்கள் நினச்சி தான் அவளை நியாயம் தீர்க்கிறதுக்குன்னு அந்த ராயல் ஃபேமிலியிலே இருந்தாங்க. அவள் செத்து கிட்டத்தட்ட 20 some இயர்ஸுக்கு அப்புறம் நம்ப முடியாத, ஏற்றுக்க முடியாத எல்லா ரகசியங்களும் அம்பலமாயிட்டே இருக்குது. அவளுடைய டைரியிலிருந்து எடுத்து அவளுடைய சில விஷயங்களை எல்லாம் சில இடத்துல ரொம்ப ரகசியமாக ஒப்புவித்ததெல்லாம் வெளியே வந்துகிட்டே இருக்குது. சொல்ல வந்த விஷயம், அந்த முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயம், ஆஸ் அ மேன் அண்ட் ஆஸ் அ உமன் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், செம்ம காயப்பட்ட ஒரு பெண். காயம்னா கணக்கு வழக்கு இல்லாத அளவுக்கு காயப்பட்ட ஒரு பெண், நசுக்கப்பட்ட ஒரு பெண். நம்ப முடியுது அவங்களால? ஷி வாஸ் crushed, she was under pins in the palace of the kingdom of UK. அதெல்லாம் எதிர்த்து தன்னுடைய ஸ்தானத்தை, அந்தஸ்தை, தன்னுடைய உரிமையை புரிந்து கொண்டவன, தன் நிலையை புரிந்து கொண்டவன வெளியே வரத்துக்கு எத்தனையோ சிறைச்சாலை கதவுகளை தாண்டி வந்தது போல், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறது போல் ஒவ்வொன்றையும் உடைச்சிட்டு தான் வெளியே வந்துச்சு. வந்து தன்னை போன்ற ஒடுக்கப்படுகிற பெண்கள் விடுதலையாக வேண்டும் என்று பல விடுதலை சேவைகளை ஆரம்பித்து அது நடந்து கொண்டே அவள் பேரில் நடக்குது. அதுக்காக இப்படி ஒரு குறைந்தபட்சம் 5லேருந்து 6 வரைக்கும் வச்சுக்கோங்க, நிறைய ரொம்ப பிரபலமாக இருக்கக்கூடிய 6 விதமான பெண்களுடைய முன்னேற்றத்துக்கான சேவைகளுக்காக ஒவ்வொரு சேவைக்கும் பெரும் பகுதியான சொத்தை எழுதி வச்சுட்டு, அதே நேரத்தில் இந்த கண்ணி வெடிகள்லாம் தவிர்க்கப்பட வேண்டும் அதற்காக வச்சுட்டு, எய்டு விக்டிம்ஸ், எய்ட்ஸ் நோயால் பீடிக்கப்பட்ட பெண்கள், சிறார்கள், வார்டான் சில்ட்ரன், பொம்பளை பிள்ளையோ ஆம்பளை பிள்ளையோ யுத்த களத்தில் செத்துப்போன அம்மா அப்பா இழந்த, பெற்றோரை இழந்த, உடன்பிறப்புகளை இழந்த, அனாதையை விடப்பட்ட பிள்ளைகளுக்கு மறுவாழ்வு கொடுக்கும்படியாக அவங்க செஞ்சுருக்கிறாங்க. இது வந்து அவள் சொல்கிறாங்க, இன்றைக்கும் சொல்கிறவங்க இருக்கிறாங்க. அவளுக்கு என்ன கணக்கு வழக்கெல்லாம் சொத்து இருக்குது, துட்டு இருக்குது, யார் தான் செய்ய மாட்டான். யாருக்கு மனசு வந்துச்சு? இப்போயும் சொத்துக்காரங்க உலகத்தில் எத்தனையோ பெண்கள் இருக்காங்க. யாருக்கு இந்த மனசு இருக்குது? உடனே நீங்கள் டயானாவோட அந்த ராயல் பேக்ரவுண்டை யோசிக்காமல், தான் காயப்பட்டதுனால மற்றவங்களை காயப்படுத்தக்கூடாது, காயப்பட்டவர்களுக்கு ஆறுதல் சொல்லணும்னு நாடாக அவள் பயணம் பண்ணி இந்த ப்ரோக்ராம்ஸை வந்து
ஸ்தாபித்திருக்கிறார். ஷி ஹஸ் எஸ்டாப்ளிஷ்ட். நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லியிருக்கேன், எவ்ரிதிங் ஸ்டார்ட்ஸ் அட் ஹோம். ஊருக்கு நீங்கள் கஞ்சி ஊற்றுறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் உங்கள் நல்ல சேவையை ஆரம்பிங்க. நற்குணத்தோடு நடந்துக்கோங்க. அவருடைய பிள்ளைகள் எழும்பி அவளை குணசாலி என்று சொல்வார்கள்னு நீதிமொழியில் அந்த பெண்ணை பற்றி சொல்லப்படுகிறது. அவளுக்கு பேர் கூட கடவுள் சொல்லலை. God did not identify her with a name. அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். அவள் புருஷனும் அவளை பார்த்து, அநேகம் பெண்கள் குணசாலியாக இருந்தது உண்டு, நீ ஒத்தி தான் மாத்திரம் இல்லை, ஆனால் நீயோ அவள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழுகிறான். சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியே புகழப்படுவாள். இதெல்லாம் நீங்கள் ஏன் ஒர்க் அவுட் பண்ண மாட்டேங்கிறீங்க? இதெல்லாம் ரொம்ப அப்பீலிங்காக இல்லை, இதெல்லாம் விளம்பரத்துக்குரியதாக இல்லை அப்படின்னு உலகம் முத்திரை குத்திருச்சு. பெண்கள் உலகத்தை பற்றி தான் சொல்கிறேன். இதில் எந்த ஒரு ஆணையும் நான் சம்மந்தப்படுத்தலை. அதனால்தான் பேதுரு சொல்கிறாரு, அதை தாழ்த்தி அப்படிங்கிற ஒரு காரியத்தை நல்லா யோசிச்சுக்கிட்டே இருங்க. ஃபைண்ட் மெனி ட்ரூத்ஸ் ஃப்ரம் வேரியஸ் ஆங்கிள்ஸ். பல கோணத்திலிருந்து உங்களுக்குள்ளே தாழ்மை நசுக்கிற, தாழ்மை வெளிப்படாமல் அப்படியே கபலீகரம் பண்ணுற எல்லா வேண்டாத விஷயங்களெல்லாம் பொறுக்கி எடுத்து சுட்டறிங்க. ரெண்டாவது, பொல்லாத வழிகளை விட்டு இது ரெண்டையுமே நீங்கள் ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு அக்மார்க் பெண். உங்களை கொண்டு தேவன் முன்குறித்ததை நிறைவேற்றுவார். ஆண்டவரை தாயாகிய மரியாள் ஊர் உலகத்துக்கு தெரியாத பெண்ணு. இயேசுவை சுமந்த பின்னும் சுமந்து அவரை வளர்த்து பின்னும் மரியாள் பிரபலமாகவே இல்லை. மரியாள் முண்டிக்கிட்டு எல்லா இடத்துக்கும் வரவே இல்லை. இயேசுவை எப்போ பார்த்தாலும் இடுப்பில் தூக்கி சுமந்துக்கிட்டு போகவே இல்லை. எப்போ அந்த ஒரு தடவை 12 வயசில் ஒரு கொட்டு வச்சார் பாருங்கள், நங்குன்னு ஒரு கொட்டு வச்சார் அம்மாவுக்கு அப்பாவுக்கும் சேர்த்து. நான் என் பிதாவுக்கு அடுத்த காரியங்களில் நான் கவனம் செலுத்த வேண்டாமா, நிலைத்திருக்க வேண்டாமா, இது உங்களுக்கு தெரியாதான்னு கேட்டதோட அவங்க இயேசு ரொம்ப பராமரித்த விஷயம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துருச்சு. இயேசு உடனே அவங்க தண்ணி தெளிச்சுட்டு தெருவில் விரட்டி விடல. அவருக்கு 12 வயசுலேயே விவரம் வந்துருச்சு மகனுக்கு. அவருக்கு சரியாக தெரியும். மரியாள் விரும்பாத, மரியாள் செய்யாத, மரியாள் தெரிஞ்சிக்காத, மரியாள் விருப்பப்படாத, அவள் மனசில் கூட தோணிராத இந்த வானராக்கினின் பேரெலாம் கொடுத்து அந்த அஞ்ஞான வழிபாட்டு முறைக்கு ஒப்பனையாக அவளை மாற்றி மரியாளுடைய பேரை ரிப்பேர் பண்ணுறதுக்கு தான் உலக பெண்கள் கூட்டம், மத பெண்கள் கூட்டம் எகிப்தின் காலத்திலிருந்தே, அசிரியர்கள் காலத்திலிருந்தே, கல் தோன்றா காலத்திலிருந்தே, செமிராமிஸ் from Genesis chapter 6 and Genesis chapter 11. So, ladies, பரிசுத்தாவினை சார்ந்து வாழுங்க. அது உங்கள் லைஃப்பில் தெரியல. யூ ஆர் ஃபெயிலிங் டு டூ தட். அதை செய்யாமல் தவறிக்கிட்டே இருக்கீங்க. அதனால் எல்லா பரீட்சையிலும் நீங்கள் தோத்துட்டே இருக்கீங்க. பரிசுத்தாவினால் நிறைந்ததுங்கும்போது வாயை திறந்து அந்நிய பாஷை வர்றது மாத்திரம் பெரிய விஷயமாக யோசிக்காமல் தேவ சுத்தத்தை செய்து முடிப்பதில் கரெக்டாக இருந்துக்கிட்டே இருக்கணும். தேவ சுத்தம் நிறைவேறாமல் வரக்கூடிய தடைகளை நீங்கள் ஜெயிக்கணும். தாமாரை பற்றி சொல்லுவோம், அவன் மோசமானவ நடத்த கெட்டவன்னு. ஆனால் தாமார் தேவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றினாள். அதை யாரும் அப்படி பார்த்துருக்கவே மாட்டீங்க. யூதா பெரிய கோத்திர தலைவனாக இருந்தாலும் அவன் தேவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுவதிலே தவறினான். தன்னுடைய மருமகளுக்கு துரோகம் செய்தான். நேரத்தில் அந்த அம்மா வாழ்க்கைப்படுத்தி சந்ததி உருவாக வேண்டும் என்று தேவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றவில்லை. தேவன் அதை
முறைகேடுங்கிறத மாத்திரம் முரசொலியை கொட்டி பெருசாக தடம்புடான்னு தம்பட்டம் அடிக்காமல் முறையாக செய்ய வேண்டிய விஷயங்களில் எத்தனை விஷயத்தை நீங்கள் கரெக்டாக செஞ்சுருக்கீங்க, கரெக்டாக செஞ்சிகிட்டு இருக்கீங்க? இதை பற்றி நீங்களே ஒரு பட்டியலிட்டு கணக்கு போட்டு பார்க்கணும். ஒரு லெஜர் வச்சுட்டு கணக்கு நோட்டு இருக்குல்ல, டபுள் காலம் இருக்கும், வரவு செலவு. எப்படி இருந்தாலும் ஒரு நாள் இதை போதிக்கிற நானும் கர்த்தரை முகமுமாய் சந்தித்து கணக்கு ஒப்புவிக்க வேண்டும், நீங்களும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். சுதந்திர போராட்டத்தில் ஆண்கள் மாத்திரம்தான் 98 காலங்களாக ஆண்கள் பேர் மாத்திரம் ஜாஸ்தியாக சமுதாயத்துக்கு தெரிய வருகிறது. அது ஒரு நியமம் ஆயிடுச்சு. ஆனால் ஆண்டவர் பெண்களை ஒன்றும் உடனே திரை மறைவிலே வச்சு அவங்கள ஆண்டவர் அப்படியே மறைந்து போக செய்யலை. அவசியமான பெண்களுமே என்னுடைய ஆளுமையில் இருக்கிறாங்க, என்னுடைய ஆட்சியில் இருக்கிறாங்க, என்னுடைய அங்கீகாரத்தில் இருக்கிறாங்க. நான் அவர்களை மனப்பூர்வமாக அங்கீகரிக்கிறேன் என்று ஆண்டவர் வேத சரித்திரத்திலும் உலக சரித்திரத்திலும் பெண்களை தலையெடுக்க உதவி செய்தார், களை எடுக்க உதவி செய்தார். பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரி, ஸ்பிரிச்சுவல் ஹிஸ்ட்ரி, ஃபினான்ஷியல் ஹிஸ்ட்ரி, சோஷியல் ஹிஸ்ட்ரி எல்லாத்துலேயும் பெண்கள் சரித்திரம் படைத்திருக்கிறார்கள், சாதனை படைத்திருக்கிறார்கள். அவர்களுக்குள்ளே இருந்த அந்த உணர்வு, அந்த பொறுப்புணர்ச்சி, ஆன்மீகத்திலையும் சிறந்தவர்கள் தேவனுடைய ஆவினால் நிரப்பப்பட்டு தேவ வார்த்தையை நிறைவேற்றி முடித்திருக்கிறார்கள். உங்களுடைய தரிசனத்தில் ஏதோ ஒரு பழுது இருக்குது, ஏதோ ஒரு சுகக்கேடு இருக்குது. யூ ஆர் நாட் ரியலி ட்ரீமிங் ஹெல்த்தி. Susanna Wesley also, very ordinary family woman, a mother of many children. அவங்ககிட்ட வாசித்த வரைக்கும் பார்த்தது விடாமுயற்சி, a relentless persevering lady. I think 18 children, 18 or 21. ஆமாம், எப்படி இருக்கும்? ஒரு பிரசவமே உயிர் வர மாதிரி இருக்கும். குண்டோதரி மண்டோதரி நீங்கள் சொல்ல முடியாது. வாஸ்தவத்துக்கு சுசானா வெஸ்லி வாழ்ந்த காலம் ஒரு 50-60 இயர்ஸ்னு வச்சுக்கோங்களேன். பாதி கொடுமையான வறுமையின் காலம், போராட்டத்தின் காலம். இங்கிலாந்து தேசமே பெரிய நெருக்கடியில் இருந்த காலம். ஓகே, வசனத்துக்கு போவோம். வசனம்தான் வாழ்வு தரும். இதுவுமே அந்த வசனத்தாலே வாழ்வு பெற்றவருடைய விஷயங்களையும் தான் உங்களுக்கு சொல்கிறேன். 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலிருந்து 39ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். The book of 2 Chronicles chapter 6 verses 37 to 39. அவர்கள் சிறைப்பட்டு போன தேசத்தில் 7வது குறிப்பாக இப்படி செய்யுங்கன்னு சாலமன் ராஜா கடைசியாக 7வது குறிப்பாக சொல்கிறார். அவர்கள் உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட உம்முடைய ஜனங்கள் சிறைப்பட்டு போன தேசத்தில் தங்களில் உணர்வடைந்து மனம் திரும்பி நாங்கள் பாவம் செய்து அக்கிரமம் பண்ணி துன்மார்க்கமாய் நடந்தோம் என்று தங்கள் சிறையிருப்பான தேசத்திலே உம்மை நோக்கி கெஞ்சி தாங்கள் சிறைகளாக கொண்டு போகப்பட்ட தங்கள் சிறையிருப்பான தேசத்திலே தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்மாவோடும் உம்மிடத்தில் திரும்பி தேவரீர் தங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தங்கள் தேசத்திற்கும் தேவரீர் தெரிந்து கொண்ட இந்த நகரத்திற்கும் உம்முடைய நாமத்திற்கு நான் கட்டின இந்த ஆலயத்துக்கும் நேராக உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணினால். பெண்கள் கடவுளை நோக்கி ஜெபம் பண்ணலைன்னு சொல்கிறதுக்கு இல்லை, 10 விஷயம் சொல்லணும்னு இருந்தால் அதை ஒருத்தர்கிட்டே சொல்கிறதுக்குங்கிற அந்த ஒழுங்கு இன்னும் உங்ககிட்ட ஜாஸ்தி இல்லை. இப்போ பேசிகிட்டு இருக்கேன் இந்த நேரத்தில் இதை நான் பெரிய குற்றமாக கம்ப்ளைண்ட்டாக உங்கள் மேலே சொல்லாமல், நீங்கள் கடவுள்கிட்ட ஒரு முறை சொன்னால்
10 பேர்கிட்ட 10 காரியத்தை சொல்லிடுறீங்க. உடன் பிறந்தே கொல்லும் நோய் போல் உங்களுக்குள்ள அந்த இன்னும் கட்டுப்பாடு இல்லை. உங்களுக்கு மன அடக்கம் இல்லை, வாய் அடக்கம் இல்லை. இன் ஸ்பைட் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் ஹேவிங் பீன் கிவன் டு யூ, ஆவியானவர் உங்களுக்கு அருளப்பட்டும், ஆவியானுடைய முதலாவதான வரமான அந்நிய பாஷை அருளப்பட்டும் அது இல்லை. உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணினால் உம்முடைய வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் அவர்கள் விண்ணப்பத்தையும் ஜெபங்களையும் கேட்டு அவர்கள் நியாயத்தை விசாரித்து உமக்கு விரோதமாய் பாவம் செய்த உம்முடைய ஜனத்திற்கு மன்னித்தருளும். இப்போதும் என் தேவனே, இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் விண்ணப்பத்திற்கு உம்முடைய கண்கள் திறந்தவைகளும் உம்முடைய செவிகள் கவனிக்கிறவைகளுமாய் இருப்பதாக. சராசரியாக நம்ம எல்லாருமே தான் சொல்லுவோம். ஆனால் இது லேடிஸ் மீட்டிங்னால இதை சொல்கிறேன். இதுவுமே அழுத்தம் திருத்தமான உங்களுக்கே சம்மந்தப்பட்ட விஷயந்தான். அதில் ஒன்றும் எனக்கு மாற்று கருத்து கிடையாது. இப்படி சொல்லிட்டேனே நீங்கள் வருத்தம்லாம் கிடையாது. உங்களுக்கானே உங்களுடைய வழக்குகளை கேட்கறதுக்குன்னே ஆண்டவர் உட்கார்ந்துருக்கும்போது நீங்கள் 1000 பேர்கிட்ட வழக்க சொல்லாதீங்க. ஒரு மருத்துவர்கிட்ட போனால் சுகமாகலை நீங்களே தீர்மானித்து எத்தனை மருத்துவரை நம்ம பார்க்குறோம். அது கூட நம்ம யோசித்து பார்க்கலாம். சராசரியான அளவுக்கு எத்தனை பேர் ஒரே டாக்டர்கிட்ட போகாமல் மாற்றி மாற்றி ஆஸ்பத்திரிக்கு போகிறோம். மாற்றி அவசரம் சீக்கிரம் நடக்காதா? நடக்கும். அவங்களுமே ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் தான், அந்த சிகிச்சை அளிக்கும் முறையும் காரியமும் சரியாக தான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதுக்குள்ளே ஏன்க்கா நீங்கள் அங்கே போனீங்க, இங்கே போங்கக்கா, ஒரு நைட்டு சரியாக இருந்தோடனே எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு வீட்டில் ஒரே ஜதியை பண்ணி இங்கே கூட்டிகிட்டு போனாலே ஆச்சுன்னு சொல்லிவிட்டு உள்ளூரை விட்டு அசலூர் கூட போயிட்டு வருவீங்க. போயிட்டு வந்து டயர்டாகிடுச்சு, ஒன்றும் வேலை செய்யலை. உடனே அடுத்தவங்க வருவாங்க. இப்படி நான் உங்களுக்கு ஆரம்ப ஊழிய காலத்தில் அடிக்கடி சொல்லியிருக்கேன். எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க, பல மரம் கண்ட தச்சன் ஒரு மரமும் வெட்டான். வெரி பெயின்ஃபுல் ட்ரூத். அந்த ஒரு பேர் உண்மைக்கு நான் பல ஆண்டுகள் இரையாய் போனேன். தேவன் பார்த்து என்னை விடுவித்து இன்றைக்கு இந்த இடத்துல இப்படி நிறுத்தி இருக்கிறார். You ought not to have a shifty mind. நிலைவரமற்ற ஆவி உங்களுடைய ஒரு வியாதி. உங்களுக்கு நிலைவரமான ஆவி தேவை, நிரந்தரமான ஆவி தேவை. எல்லாருக்கும் தான் சவால்கள் வருது. பேதுரு சொல்கிற போல் மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே இல்லாமல் வேறொரு சோதனை உங்களுக்கு நேரிடலைன்னு சொல்கிறாரு. பவுலும் அதை தான் சொல்கிறாரு. பவுல் சொல்லும்போது அந்த சோதனையோடு கூட தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் தேவன் உங்களுக்கு உண்டாக்குறான்னு சொல்கிறாரு. அப்படி இருக்கும்போது நாம் ஏன் கலங்குகிறோம், ஏன் பராக்குக்கு இரையாகிறோம்? அது உங்களுக்குள்ளேயே உண்டாக்கப்பட்ட ஒரு காரியமான பகீர்னு இருக்கு. அப்படியே உண்டாக்கப்பட்டால் தான் என்ன, ஸோ வாட்? நீங்கள் இப்படி இருக்கவன் கிறிஸ்துக்குள்ளால் புது சிருஷ்டியாக இருக்கேன், பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயினங்கிற ஒரு அந்த உருமாற்றமும் மறுரூபமும் மனமாற்றமும் காணும்படியாக தானே கிறிஸ்துக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க. நான் ஆஸ் அ மேன், நீங்கள் ஆஸ் விமன். பீராயிறது உங்களுடைய ஒரு பிரதானமான வேலையாக இருக்குது. அதனால் என்ன சாதிச்சிங்கன்னு எனக்குமே ஒன்றுமே புரியல. பிட்ஸ் அண்ட் பைட்ஸாக இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் உங்கள் சமாதானம் இழந்து போனதும், உங்கள் சந்தேகம் வளர்ந்ததும், உங்கள் துக்கம் வளர்ந்ததும், உங்கள் பொறாமை எகிர்னதும், காய்மகாரம் எகிர்னதும், அதிருப்தி எகிர்னதுமாக தான் பார்த்துட்ருக்கேன். உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் வளர்ந்து 4 பேரை பிரகாசமுள்ள புரிதலுக்குள்ளே வழி நடத்தினது உண்டா? ஏதாவது ஒரு இன்ஸ்டன்ஸ் அவங்களால் எஸ்டாப்ளிஷ்டாக சொல்ல முடியுமா? ஒருத்தரை ஒரு சந்தேகத்தில் விடுதலை பண்ண நிரந்தரமாக விடுதலை ஆகிட்டாங்கன்னு சொல்ல முடியுமா?
பெண்களுக்கு அடுத்த விஷயத்தில் லீவ் அலோன் எவ்ரி அதர் இஷ்யூ. ஆடு மாதிரி தான் கர்த்தர் நம்ம எல்லாருமே ஆடுன்னு சொல்லியிருக்காரு. ஆண்கள் பெண்கள் எல்லாருமே அவருடைய மந்தையின் ஆடுகள். ஆட்டு புத்தி தான் நமக்கு. எல்லாம் ஒரு குழியில் விழுந்தால் எல்லாம் விழுந்துடும். இந்த லீடிங் ஆடு பாருங்கள், முன்னாடி போதை அது தான் சொல்லணும், அதை தான் சரியாக நடத்தணும். மெய்ப்பன் நம்முடைய மேய்ப்பன் எப்படின்னா, அவர் முன்னாடி போவார், பின்னாடி ஆடுகள் வரும். நம்ம ஊரில் வந்து ஆட்டை பற்றி விடுறான், அவன் முன்னாடி அதுதான் முன்னாடி ஒரு ஆடை தான் நம்பியான். அது எங்கே போதோ, ரைட்டில் போனால் ரைட்டில் போதுங்க, லெஃப்டில் போனால் லெஃப்டில் போதுங்க, அப்படியே போதுங்க. நீங்கள் நெருக்கப்படுகையில் தேவனாய் கர்த்தரை நோக்கி நீங்கள் உங்களை தாழ்த்தணும். யோபு சொல்லும்போது, நான் ஜீவனில் தேவன் என்னோடு கூட நீர் பிணைப்படுவீராக, நான் மனுஷர் கையில் விழாதபடி காத்திரலாம். ஒரு ராஜா கூட அப்படி தான் சொல்கிறார், நான் மனுஷர் கையில் விழாதிருப்பேனாக. தேவைப்படும்போது உங்கள் ஆலோசனை தான் அங்கே ஜெயமாக இருக்கும். நீங்கள் என் ஆலோசனை தான் ஜெயம், நீங்கள் விளம்பரமே பண்ண வேண்டாம். நீங்கள் ஜெயிச்சு உங்கள் சமாதானம் கெடாமல் வாழ்கிறீங்க பாருங்கள், ஒரு நாள் இல்லைன்னா இன்னொரு நாள் தெரிய வரும். இதெல்லாம் தமிழில் எவ்வளோ முதுமொழிகள் இருக்குது. பைபிள் புரியலைன்னா தமிழ் முதுமொழி புரியணும். பூவோடு கூட சேர்ந்த நாரும், பூவோடு கூட சேர்ந்த நாரும், பெண்கள் பூவையர்கள். உங்கள் கூட சேர்ந்தவங்க வாசனை ஆகணும். உங்கள் கூட சேர்ந்தவங்க யாராவது வாசனையாக இருக்காங்களா? பெரிய லைஃப் லாங் அசைன்மெண்ட். Anybody walking with you will have to pick up a fragrance. எப்படி முழிச்சாலும் அதுதான் உண்மை. உங்கள் கூட சேர்ந்தவங்க வாசனையாக இருக்காங்களா? Are they smelling good or bad? பெரிய விஷயங்க. பா லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 40-41 வசனம். இன்னும் 2 வசனத்தை வாசி நாம் நிறைவு செய்வோம். நிறைய வசனங்கள் இருக்குது, அதை பற்றி நான் இப்போது எடுத்துக்க இஷ்டப்படல. The book of Leviticus chapter 26 verses 40 and 41. அவர்கள் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி நடப்பித்த தங்கள் அக்கிரமத்தையும் தங்கள் பிதாக்களின் அக்கிரமத்தையும் அறிக்கை இடுகிறதும் அன்றி, அவர்கள் எனக்கு எதிர்த்து நடந்தபடினால் நானும் அவர்களுக்கு எதிர்த்து நடந்து அவருடைய சத்துருக்களின் தேசத்தில் அவர்களை கொண்டு போய் விட்டதையும் அறிக்கையிட்டு, விருத்த சேதனம் இல்லாத தங்கள் இருதயத்தை தாழ்த்தி தங்கள் அக்கிரமத்துக்கு கிடைத்த தண்டனையை நியாயம் என்று ஒத்துக்கொண்டால் என்று ஆண்டவர் சொல்கிறார், நான் யாக்கோபோடைய பண்ணின என் உடன்படிக்கையையும் ஈசாக்கோடைய பண்ணின என் உடன்படிக்கையையும் ஆபிரகாமுடைய பண்ணின என் உடன்படிக்கையையும் நினைப்பேன், தேசத்தையும் நினைப்பேன். பெண்கள் உங்கள் குத்தத்தை ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிட்டதுண்டா? குடும்பத்துக்குள்ளேயே சமரசத்துக்கு வருவீங்க. நீயும் அன்னைக்கு பேசிட்ட, நானும் பேசினேன், நான் பேசிட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லலாம். அவள் பேசினா பேசலை, அதுதான் அங்கே வேண்டியிருக்கு. நம்ம எல்லாருக்குள்ளேயும் இந்த வீம்பும் வீராப்பம் இருக்குது. ஆமாவா? நான் என்ன அவ்வளோ இழைச்சவனா? நான் என்ன அவ்வளோட சளைச்சவனா? அதனால் என்ன ஆகுது? மர்மம் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. சண்டை ஓயாத ஒழுக்கு. சண்டைக்காரன் கடவுள் வந்து மனுஷன் ஆம்பளையில் சொல்லலை.
எங்கேயாவது சொல்லியிருந்தால் எனக்கு ஞாபகம் இல்லைன்னு வச்சுக்கிறேன். அதுக்கு முன்னாடியே ப்ரீஎம்டிவாக சாரின்னு கேட்டுக்கிறேன். நீங்கள் அதை வேணால் கண்டுபிடிங்க. நீ எங்களை சண்டைக்காரின்னு சொன்னதா இங்கேயாவது சொல்லியிருப்பார் ஆம்பளைங்களை பற்றி. படிங்க, அப்படியாச்சும் பைபிளை படிங்க. ஸோ தரிசனத்தோடு ஜெபிங்க, பொறுப்போடு ஜெபிங்க. எண்ணெய், நீங்கள் தான் குடும்பத்துக்கு விளக்கு, வெளிச்சம். யூ கேரி அன் ஆயில், யூ கேரி அ டங்ஸ்டன். எரிபொருளும் உங்களுக்குள்ளே இருக்குது, எரிகிற தன்மைக்குரிய திரியும் நீங்கள் தான். ஸ்தோத்திரம். நீங்கள் விளக்கு தண்டில் மேல் வைக்கப்பட வேண்டியவங்க. நீங்கள் நல்ல ஒரு விளக்காக இருந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் உங்களை மேலே தான் தூக்கி வைப்பாங்க. ஸ்தோத்திரம். பக்கத்தில் பார்த்து சொல்ல, நீ நல்ல விளக்கா? நீங்கள் தான் உங்கள் குடும்பத்துக்கு விளக்கு. கண்டிப்பாக உங்களை குடும்பத்தில் மேலே தான் வைப்பாங்க. நீங்கள் இம்பார்ட்டன்ஸுக்காக அலையவே வேண்டாம். If you are a genuine lamp, people will seek after you. மெழுகுத்திரி டெய்லியாக எரிக்கிறோம் இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டி டேஸில். ஆனால் பயங்கரமான பவர் கட்டு. அட்டஸ்டட் 6 hours 7 hours ஆகும்போது மெழுகுத்திரியை தேடுறோம். மின்சாரம் இல்லாத வீட்டில் மெழுகுத்திரியை தேடுறோம். ஹரிக்கேன் லேம்பை தேடுறோம். விளக்கை தான் தேடுறோம். பெண்களை தான் தேடுறாங்க. கரண்ட்டு போனோன்னு அப்பான்னு யாராவது கூப்பிட்றாங்களா? அம்மா தான் கூப்பிடுதுங்க. they call on the mother. பெண்கள் இட ஒதுக்கீட்டுக்காக கேட்குறீங்க. 33 பத்தாவது 64 ஒருத்தன் கேட்குறான், மோடியோ. Oh dear. ஆனாலும் பெண்கள் பஜாரிகளாக இருக்கிறாங்க. கோபமாக இருக்கீங்க. சோத்திரம். பெண்களும் நாட்டை நாசம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களே பெண்களுக்காக உரிமை கேட்குறாங்க. பயம் இல்லாமல் கேட்குறாங்க, வாய் கூசாமல் கேட்குறாங்க. இந்த மாதிரி கேட்குறவங்க சேவை செய்கிறதில்ல. எந்த உரிமையும் கேட்காம தாங்கள் அடைந்த விடுதலையை நாசுக்க காது வச்ச மாதிரி அப்படியே பயந்துக்கிறவங்க அவங்க ஒரு கூட்டமே அவங்களுக்கு பின்னாடி இருந்து வாழ்க்கையில் விடுதலை பெற்று விளம்பரம் எல்லாம் முன்னேறிட்டே இருக்குது. நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், படிச்சுக்கிட்டே இருக்கேன். நான் அந்த அரசியலில் பூந்து அதை சாதிச்சிடுறேன். உடனே அதுங்க பார்க்கும்போது கொஞ்ச நாள் நல்லா அப்படி தான் வெளியே வேஷம் போடுறாங்க, நல்லா செய்கிற மாதிரி. அப்புறம் துட்டு தான், அப்புறம் வெவ்வேறு எல்லா விதமான மோசமான காரியங்கள் தான். அப்புறம் அந்த பெண்களையே போட்டு நசுக்கிறது தான், எழும்பவே விடாமல், வளரவே விடாமல். ஓகே, எழும்பி நிற்போம்.